शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படணும். பாயிரம் பொன்னில மதராசே பொருந்தின பொருந்தா உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாழி மாதிரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றழி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் வயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் ஊன்றமுத்தனுமாய் இன்ப உணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கதிதான் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அணுதிலம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆகி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைந்தீனேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்தனம் ஒளிரும் ஞான சகுரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முன்று முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். உறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய நித்தியங்கள் நிர்ணயம் தெரிவே வேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் ராசை சத்தியம் உரைக்க வேண்டும். சமாதி என்றாரு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவ சாதனம் என்னாண்டே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தையாராம். சமம் அகரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலை விடல் என்றாகும். மம செய்யும் காமகாதி பரிவதற்கு சகித்தல் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரசமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோ பரம சற்குரு நூல் அன்பு
யாகும் வரமிகு சமாதியாறு பகலின் சொல் பொருளிதாமே. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா பொருடனாமே. இவன் அதிகாரியானோ இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் அவன மூன்றடைந்த வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. ஆனவின் மனைவி மக்கள் அத்த ஏழனைகள் மூன்று காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். அன்னவன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல கண்ணகம் கருதி நோக்கி தடவி சந்நிதியிருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்துள்ளாரி அழரும் மண்பொழுது மாப்போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றீது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரினை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீ காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றார். இன்னதென்றதை நீ காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றார். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் போது வாரேன். வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி கேளாத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானே பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே ஏதுபதேசித்தேனே. என்னை தான் சஜடனாக எண்ணியோ சொன்னீரையா. தன்னை தான் அறியாமாந்த தரணியில் ஒருவர் உண்டோ. பின்னை தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானே. நின்னை தான் நம்பி நேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே. என்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின்
தேகமல்லாமை வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனா சொல்வாய். ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீந்தி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதோக்கும் தெரியவும் இல்லை சற்றே. மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அருளுவீரே. காலத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூலத்தை முன்பு காட்டி சூட்சும சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அவவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் இவ்விரண்டின் முந்தியாரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனையாவையெல்லாம் ஓரோ வசுவினில் வேறே ஓரோ வசுவினை போதல் நாருமே பணியாய் தோன்றல் நரநாக கையில் தோன்றல் நீருடை காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல் நீருடை காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்டொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அபிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்தலென்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தம் தன்னில் இது கால தத்துவப்பே. ஈசனுட்பார்வையாலே முதுமூல சுவாபம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரஜோ குணம் தமோ குணந்தான் சுத்தமோடழுக்கிருட்டாய் சொல்லும் முக்குணமும் மூன்றாய் ஒத்துழ வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் அவ்வியக்தம் தானே மகதத்துவம் ஆகும். அந்த அருள் மகதத்துவம்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களிலும் தூய்தான் முதல் குணம் மாயையாகும். அக்குண பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணமாம் ஈசன். ஈசனுக்கு இது சுளுத்தி இதுவே காரண சரீரம் கோஷமானந்தமாகும். குணம் ராசதம வித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராஜ்ஞ நாமே. அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம். சொன்னதில் மட்டும் மோகம் முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம். வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேள
அருளினாலே பூமடி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கனலில் நீரில் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்றிவற்றில் போக சாதன தனு உண்டாகும் ஆதிமுக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறுண கருவியாகும் ஓதிய பின்னை 5 உடம்புதி 2 ஞான சாதனமாகிவேடும் சற்குண பிரிவினாலே ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் 5 பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுர நரவிலங்கால் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் இவ்வுடல் மறுவும் ஜீவன் இலங்கு தைசதன் என்றாவன் இவ்வுடல் மறுவும் ஈசன் இரணிய கற்பனாவன் இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூட்சும சரீரம் இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கண அவஸ்தையாமே இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கண அவஸ்தையாமே சூக்கும சகம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூல ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளார் ஆக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே 5 பூதமும் 10ஆகி அவை பாதி நன்னான்காகி நந்து நம் பாதி விட்டு நான் கொடு 4ம் கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றி நின்றும் தந்தன 4ஆம் தூல தனி அண்ட புவன போகம் தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விசுவனாகும் தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும் தூலமே அன்ன கோஷம் துண்ணு ஜாகிர அவஸ்தை தூல கற்பனை இதென்று தொகுத்தது மனதில் கொள்வார் சீரிய ஈசனார்க்கும் சீவர்க்கும் உபாதி 1 ஆரிய குருவே வேதம் அறிவதற்படி என்ற காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே மரங்கள் போல் வேஷ்டி வேதம் பணம் எனல் சமஷ்டி வேதம் சரங்கள் தாவரங்கள் வேதம் தனியுடல் வேஷ்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் வேதம் கீதே கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொப்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான் செல்புதை மழைக்காலம் போல் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முக்தி சேரும் அகவாத வழியும் கேளாய் அறவன்று கயிறென்றார் போல் ஆளன்று தறி என்றார் போல் புறவன் சொல் உபதேசத்தால் கூற நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அவவாதம் கான் கடமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில்
கடமும் மண்ணும் போல் ஒன்றாய் காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏழனை விவகாரம் சொல்லி இரண்டு சக்திகள் என்பீரே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. கேடர குருவே என்னை இருவையோடல் செய்வாரே. தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினவாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளது உணர்விலே குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மழை நிசீர் போல் மூடும். ஊன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்கட்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைந்து மூடும். ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் வாலியீரே. ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும். ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றார். ஆதாரம் சமவிஷேடம் ஆமென இரண்டு கூறா. ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் ஏதும் சமானம் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. அக விசேடமதாம் ஜீவன் பரண்யனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் எடுத்தது பஞ்ச கோஷம் ஜீவனும் ஜகத்துமாகி ஜெனித்த விக்ஷேபம் அன்றோ. ஆபரணம் தானே பாழ் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசியால் உண்டோ. மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக கொள்ளாதே. சுளுதியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டு அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டு. முழுத்த விட்சேபம் எல்லாம் முக்தியில் கூட்டு நிற்கும். கொழுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றார். சக்தி சாதனமாய் வந்த முக்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்கால். நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இருப்பால் எய்யும். அம்பினை அம்பால் பற்றும் அடுக்கினை அடுக்கால் மாய்ப்ப. பம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழவஸ்தைகள் உண்டாகும். அந்த ஏழவஸ்தை தம்மை
அடைவினில் மொழிய கேளாய் முந்த ஞானம் மூடல் முளைத்த காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தடல் கெடல் குளிர்மையாதல் பிரமமாம் தனை மறந்த வேதமையே அஞ்ஞானம் பரநிலை காணோம் என்று பகல் ஆவரண மூடல் நலன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அதுவிடம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவ போதம் கழிவதே துக்கம் போதல் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே இது நினக்கரியும் வண்ணம் இப்படி ஒரு திஷ்டாந்தம் புதுமையாம் கதைகள் 10 உருடரோர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனொரு ரசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான் அறியாத மயல ஞானம் அவனிலை காணோம் என்று பிரியா ஆவரணம் ஆகும் பீழை கொண்டல் விட்சேபம் நெறியாளன் ரசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம் உன்னிய பதிகன் பின்னும் பொருளர் 9 தம்மை எண்ணுமே தசமனாவை என்னவே தன்னை காணல் கண்ணினால் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே கசவுமான் தனை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியே நிஜவழி வினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான் சுசி பெரும் லட்சியார்த்தம் பதம் தற்பதம் கண்டு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் விண்ணுரை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரு மண்ணென்ற கடவின் என்றும் மருவிய செலவின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்று எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னு கூடஸ்தன் ஜீவன் 4 சைதன்யமாமே பூஜ்ய ஈசன் சீவன் புகழ் பதம் 2 நிற்கும் வாச்சியம் லட்சியம் தான் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாய் கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே பிரிவதப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐபூத விகாரம் அன்றோ பெரியதோர் துருத்தி மூச்சா விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனு நீ அல்லை ராசத குணவிகாரம் கரணமா மனது புத்தி கர்த்தாவாம் அவையான்மாவோ தரமுட 2 கோஷம் சத்துவ குணவிகாரம் வரமறு குயிலானந்த மயனையும் நான் என்னாதே விரவிய தமஞான விருத்தியின் விகாரமாமே சத்தொடு சித்தானந்தம் சமம் ஸ்திரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாயறிந்து பொத்தொடு ஜடந்துக்காதி பொருந்து வேதங்களான ருத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவார் பஞ்சகோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சிய அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணே
முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரிய பாழவனோ பாராய் அன்புள்ள மகனே காண்பது அடங்களும் காண்பான் நீயே தூல சூக்கும ஞானம் தோன்று 3 அவஸ்தை தாமும் காலமோர் 3 ஜன்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோ கல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தனை கொண்டேதான் அல்லாமல் 11 அவனிட துண்டோ பாராய் அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றென்னும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவசை பலமாய் தீரும் அறிபடும் பொருளி அல்லை அறிபடா பொருளி அல்லை அறிபொருளாகும் உன்னை அனுபவி தறிவாய் நீயே மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரமாக்கிய அதற்கு மதுரம்தான் சுவாபம் அன்றோ அது இது எனும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது 2 ஆகா அகம் பொருள் அறிவாய் நீயே இந்த நீ துவம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் வந்தமிழ் பிரமமே தற்பதந்தனி லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம் சந்ததம் வேதமாவா தமக்கைக்கியம் கூடாதே வேதமானதுவும் கேடாய் பெயராலும் இடங்களாலும் ஓரலும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் பிசுகுது போல பல தூரம் அகன்று நிற்ப ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார் திடமான அதுவும் 3 செப்புவார் விட்டதென்றும் விடல் இல்லாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே கங்கையில் கோஷம் என்றும் கரு சிவப்பு ஓடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்றும் சொல்வார்கள் இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த 3 உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்னைய விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாக காட்டும் தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும் நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசீபத ஐக்கியம் காட்டும் கடநீரில் மேக நீரில் கண்டவான் 2 பொய்யே குடவானும் பெரிய வானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி 2 எப்போதும் ஏகம் திடமாக சுவானுபூதி சிவோகம் எழுந்திருந்தாயே
தஞ்சமா குருவும் சொன்ன தத்துவ மனித பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாடையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்போம் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆன சற்குருவும் காண நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் சுவாபமானான். அடிமகன் நெடும்போதிவாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். விமல தேசிகனை கண்டான். துளி விழி சொரிய பாதம் தொழுது வீழ்த்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயே செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சித்தன் எவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளை செய்வார். துஷ்டமாம் தலைகள் மூன்றும் தொடராமல் சொல்வ ஞான நிஷ்டனாயிருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே. நிஷ்டனாயிருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே. நீ நான் என் இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுகுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சற்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. தடையவை எழில ஞான சந்தேக விபரீதங்கள் பல செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அகிலே கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மட சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. பிரம பாவனையை மூடி வேதம் காட்டுவதை ஞானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குளவிட மன சந்தேகம் திறமறு ஜெகமை என்றும் தேவம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோ தத்துவ அனுபோகம் தான் சாதித்தல் கேட்டல் என்பார். ஒருல பொருள் சிந்தித்தல் என்பார். சித்தம் ஏகாந்தமான நெரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பால் ஓர் செயலும் வேண்டாம். நித்தமும் வெளிபோல் பற்றார் நேய மாத்திரமாய் ஜீவன் முக்தரானவரை தேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகை ஆவர் கேளாய். வாணிகர் பிரம்ம வித்து வரன்பரியான் வரிஷ்டன் ஆனவர் நாமமாகும் அவர்களில் பிரம்ம வித்தின் தானமும் மற்றை மூக தாரதமியமும் சொல்வேன். தீரராய் பிரம்ம
தெளித்தாய். தெளிந்தவர் தெளியும் முன்னை வாரமாயிருந்த தங்கள் வருணமாசிரமம் சொன்ன பார காரியமானாலும் பலர் உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடா ஜீவன் முக்தர். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போ மனதில் பற்றார். தாமரை இலை கண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார். பாமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார். ஊமமாவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். வேத கர்மத்தால் வந்த பிராரத்தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர் காவலாகும். மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார். பூதலம் புறப்பார் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையா கண்முன். நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து. ஒன்றின சமம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார். நன்று தீரென்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். நன்று தீரென்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதியோகம் தன்னை உற்றிருப்பார். தேக சஞ்சாரம் நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரா உணர்பவன் பலியானாகும். அந்நிய தம்மால் தன்னால் அறியாவோன் வரிஷ்டனாமே. அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முக்தி சரியாகும். பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமவித் அனுபவிப்பான். பரியானும் வரணும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார். பிரமஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தார். திறமுறும் அஞ்ஞானம் போய் செனியாத வழியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து சன்ம பாவனமானார் என்று பழமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீ கேளாய். பஞ்சினை ஊழி தீவோல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளர் சுட்டு வெந்நீராகும். கிஞ்சிதாகாமியத்தான் கிட்டாமல் விட்டு போகும். விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கும் நான் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழியேதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். அறிவுள்ளோர் அறிந்து பூஜித்து அறம் எல்லாம் கை கொள்வாரே. அழியமை ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் நீராகும். பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் நேரம் உரிய சுக்கும சரீரம் உலகிலும் கொண்ட நீர் போல் துரியமாய் விருவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போய் கடம் எனும் உபாதி போனால் ககன ஒன்றானார் போல உடல் எனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முக்தர். அடிமுடி நடுவும் இன்றி அவம் புறம் இன்றி நின்ற வழிகள் விவேக முக்தி பதம் அடைந்திருப்பார் என்றும் சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெள்ளிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல
ஒள்ளையாம் பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகமென்றிருந்து வாழ்வார். காணலே கிழிச்சல் வெள்ளி கந்தர்வ நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசே முயலின் கோடு தீனமாம் தரிவு வானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானை மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே. ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட நெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும்